ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செல்விஸ் குக்கிங்கில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஓவன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்சியான இந்த டீ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேயில் கொஞ்சமாக வெண்ணெயோ இல்லைன்னா எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது இது மாதிரி தடவி இது ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து நான் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இது அளவு கிடையாது, நம்ம பவுடர் பண்ண சர்க்கரையை 1 கப் அளவுக்கு எடுக்கணும். இப்போ நம்ம இதை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 4 முட்டையும் உடைச்சிட்டு வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் பிரித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம இது மாதிரி பிளெண்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த 1/2 கப்பில் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மீதி இருக்கிற கொஞ்சத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காட்டியிருக்கேன். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னா இது நல்லா ஸ்டிஃப் கேக் ஃபார்ம் ஆகணும். அது வரைக்கும் நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் கேக் ரொம்ப சாஃப்டாக வரும். கேக் சாஃப்டாக வர்றதுக்கு இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளோட கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ இது மாதிரி ஸ்டிஃப் கேக் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சக்கரில் 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இந்த பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்தா தான் நமக்கு டீ கேக்கோட அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட 1/2 கப் அளவு பவுடர் பண்ண சர்க்கரையை சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இந்த மஞ்சக்கரு டார்க் எல்லோ கலரில் இருக்கும். நம்ம இது மாதிரி நல்லா பீட் பண்ணும்போது இந்த மாதிரி லைட் கலர் ஃபார்ம் ஆகும். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைனட் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியம். நான் சொன்ன இதே அளவில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்காமையே சாஃப்டான கேக் ரெடி ஆகிடும். இப்போ இதோட 1 கப் மைதா, அதோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா மீதி இருக்க 2 டேபிள் ஸ்பூன் பாலையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மொத்தமாக இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன். இப்போ கடைசியாக இதோட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையோட வெள்ளைக்கருவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். இதை ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இந்த முட்டையோட வெள்ளைக்கருவில் தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருக்கும். இதுதான் நம்மளோட கேக்கை வந்து சாஃப்டாக பேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேக் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். சாஃப்டாக வேணும்னா இது மாதிரி சேர்த்துட்டு இது நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகியும் வரணும். அதே நேரத்தில் நம்ம ஓவர் மிக்ஸும் பண்ணிடக்கூடாது. இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா முட்டையோட வெள்ளைக்கருவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணுற ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இதை நான் ஃபார்வர்ட் பண்ணாமல் கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே இது வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன்.
அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரேயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மாதிரி ஒரு கம்பி வச்சு நம்ம கோடு அங்கங்கே போட்டு விட்டுடலாம். இப்போ இதை லைட்டாக இது மாதிரி 2 தட்டு தட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஏற்கனவே ஒரு பாத்திரத்தை இது மாதிரி ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஏற்கனவே நான் கேக் பேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண உப்பை வந்து அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். அதையவே நான் ரீயூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி உப்பு சேர்த்துட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் நம்மளோட கேக் ட்ரேவை வச்சு இது மாதிரி ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இது மேலே வெயிட் வச்சிடலாம். அப்போ தான் ஏர் வந்து எங்கேயும் வெளியே போகாமல் நல்லா பேக் ஆகும். இது மாதிரி வச்சுட்டு 45 மினிட்ஸ்க்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு ஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தோன்னா எங்கேயும் ஒட்டாமல் இது மாதிரி க்ளீனாக வரணும். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணும்போதே எவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக வருதுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்பான்ச்சியான டீ கேக் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை இதே அளவுகளில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்காமல் நம்மளோட கேக் ரொம்பவே இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துடும். நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.